வெல்கம் டு another trade breakdown guys. இன்னைக்கு என்கியூல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஒரு பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இல்லை, இன்னைக்கு என்கியூல நான் எடுத்த ட்ரேட் பை தான் எடுத்திருந்தேன். என்கியூல டெய்லி சார்ட் படி பார்த்தீங்கன்னா இஎஸ்ல வந்து ப்ரீவியஸ் டெய்லி லோ எடுத்துடலாம். பட் இங்கே என்கியூல பார்த்தீங்கன்னா அந்த லோ விழுக்கவே இல்லை. ஸோ அங்கே எஸ்எம்டி இருந்துச்சு ப்ரீ மார்க்கெட் 9:30 ஓப்பனுக்கு முன்னாடியே. தென் 6 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் இந்த ஒரு கேண்டில் பாருங்க, நல்ல ஒரு ரிவர்சல் சைன் கொடுத்துருந்துச்சு. இந்த கேண்டில் நல்லா ரிவர்சல் திரும்பி இருந்துச்சு. இந்த கேண்டில் இதில் வந்து லிக்விட் ஸ்வீப் பண்ணிட்டு இந்த லிக்விட்லாம் எடுத்துருந்து இங்கே மேலே போகிறதுக்காக வச்சுருந்தோம் அந்த ட்ரேடு. யூஎஸ்ல வந்து புல்லிஷ் இது வந்து பியரிஷ் ரிவர்சல் தான், பட் புல்லிஷ்காக க்ளோஸ் வச்சுருந்தோம். அந்த கேண்டில் ரோல் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேமில் ஐ திங்க் இதில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம பார்த்த ட்ரேடு. ஸோ ஆல்சோ தென் 9:30 ஓப்பன் வந்து இங்கே இந்த கேண்டில் தான். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெய்லியோட எஸ்எம்டி இருந்துச்சு இஎஸ்ல. தென் இங்கே நல்லா ஒரு இந்த லிக்விடிட்டி ப்ரைஸ் எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு நல்ல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருந்துச்சு இந்த இடத்துல. ஓகேவா? ஆல்சோ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக், சரியான ஆர்டர் பிளாக். என்ன ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோசிவான கேண்டில். இதுக்கப்புறம் இதோட க்ளோஷரும் நல்லாவே இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு புல்லிஷ் க்ளோஸ் இருந்துச்சு இந்த கேண்டில், சரியான க்ளோஸ். ஸோ அங்கே வந்து மார்க்கெட் இந்த இடத்துலயே புல்லிஷாக போக போகுது, சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துச்சு. ஸோ ஆல்சோ இந்த 8 AM லோ வந்து ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணுச்சு 9:30 ஓப்பன். அப்போ 9:30க்கு முன்னாடி, 9:30 ஓப்பன்லாம் சொல்ல முடியாது, 9:30க்கு முன்னாடியே 9:15 கேண்டிலே க்ளோஸ் பண்ணிட்டு 9:30 ஓப்பன் ஆகும்போது பறந்துட்டான் ப்ரைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா 8 மணி கேண்டிலோட லோ. இந்த கேண்டில் இது லோ. இங்கே ஸ்வீப் பண்ணது வந்து ஒரு 9:28 கேண்டிலே தான். 9:28 கேண்டில் ஸ்வீப் பண்ணால் அங்கேருந்து ப்ரைஸ் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்சோ இந்த ஒரு ஆர்டர் பிளாக் சொன்னாலும் ஹெச்ஆனோட ஆர்டர் பிளாக், இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்தும் இது பண்ணலாம். இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து ப்ரைஸ் திரும்பிச்சு. இதோட க்ளோஸரும் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான க்ளோஸர். இங்கேயும் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இருந்துச்சு, க்ளோஸும் அற்புதமாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து சரியான கன்ஃபர்மேஷன் புல்லிஷ்க்கு ப்ரைஸ் மேலே போயிட்டான். இது இனிமேல் தேவையில்ல, நான் தூக்கிடுவோம். நான் பார்த்தப்ப ஒரு 10 மணி, இங்கே வந்து 10 AM ஓப்பன். இங்கே இந்த கேண்டலா இது இல்லையா, இந்த கேண்டில் 10 மணி ஓப்பன். Q3 இங்கே இங்கே ரெக்கார்ட் போட்டேன்னா ஓகே, ரெக்கார்ட் போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து என்ன நினச்சேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், இங்கே கூட வச்சுக்கலாம், இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 10 மணிக்கு முன்னாடி இங்கே ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிச்சு ப்ரைஸ். என்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா M15ல ஒரு நல்ல பிஸி இருந்துச்சு இந்த இடத்துல. இது பார்த்தீங்கன்னா M15 பிஸி, M15 16 போட்டேன். M15 பிஸி இருந்துச்சு. 10 AM ஓப்பனுக்கு அப்புறம் நான் என்ன நினச்சேன், 10 AM ஓப்பனில் வந்து இங்கே வந்து இந்த டேப் பண்ணிட்டு மேலே போவான்னு பார்த்தேன். ஆனால் இவன் என்ன பண்ணா, இங்கே ஒரு 5 மினிட்ல ஒரு ஆர்டர் பிளாக்கும் ஒரு எஃப்இஜியும் ஃபார்ம் ஆச்சு. இந்த ஒரு எஃப்இஜி பார்த்துக்கோங்க, இந்த ஒரு குட்டி எஃப்இஜியும், ஆல்சோ இந்த ஒரு 5 மினிட் ஆர்டர் பிளாக். இந்த ஒரு இது ப்ரைஸ் என்ன பண்ணான்னு மட்டும் பாருங்க, அப்படியே ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணிடுச்சு அந்த ஒரு எஃப்இஜியும் அந்த ஒரு ஆர்டர் பிளாக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கீழே கேண்டல் க்ளோஷரே இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்துச்சா இல்லையா, இன்னைக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்கேயே ப்ரைஸ் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தான், அப்புறம் அங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சிட்டோம் மேலே. இந்த சார்ட்டில் உட்காந்துட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஒரு இது. ஸோ இங்கேருந்து போய் இந்த ஹை எடுத்திருப்போம் ப்ரைஸு, எடுத்துட்டானா மறுபடியும் அங்கேருந்து
நான் மறுபடியும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் பை தான் போகணும். பட் ஒரு கீழே ஒரு பிடிஆருக்கு வந்துட்டு போகணுன்றதுக்காக தான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸ் இங்கே வரும்னு பார்த்தேன், வரவே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக தான். அதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு M30ல ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிச்சு ப்ரைஸ். அந்த குட்டி ரொம்ப கீழே இருந்தாலும் இங்கே ஒரு M30ல ஒரு எஃப்இஜி M30 பிசி. ஓகேவா, இது ரிமூவ் பண்ணிடலாம். இது தேவையான நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே ப்ரைஸ் வரவே இல்லை. வருவான்னு பார்த்தா அப்படியே சுற்றிட்டு இருந்தான். 10:45 இங்கே வந்துட்டான். இந்த இடத்துல தான் இந்த ஒரு எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிறேன். M30 பிசி பிசி M30ல ஒரு பிசி. இது 10 AM PO3 நமக்கு 10 AM PO3. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க M30யோட பிசி. M30 பிசி M30 பிசி க்ளோன் தான். சாரி போஸ்ட் போடுறதுக்கு தேவைப்படுறதுனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்தால் க்ளோஷர் நல்லா இருந்துச்சு. சார்ட் ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எஸ்எம்டி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட எஸ்எம்டி இருந்துச்சு. ஆல்சோ இந்த இது கூட எஸ்எம்டி தான். இந்த இடத்துல இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இதையும் கூட மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கா எஸ்எம்டி ஃபார் புல்லிஷ். சரி உங்கள் இஎஸ் தேவையில்லை. இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். தென் இந்த கேண்டில் ட்ரேட் நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணது ஒரு 1.5 ஆகலாம். இந்த தான் சம்திங். ஸ்டார்ட் பண்ண பேசுகிறேன். 3 கேண்டில் அரைக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் டக்குன்னு மேலே போயிட்டேன். மேலே போயிட்டு இங்கே ஒரு திங்க் ப்ரீவியஸாக இருந்த ஒரு 5 மினிட்டோட ஐயெல்லாம் எடுத்துகிட்டு ப்ரைஸ் கொஞ்சம் திரும்பிட்டு இருந்தான். மறுபடியும் அங்கேருந்து மேலே போயிட்டான். செங்கிறது டிபி டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு இங்கே. பட் நான் அந்த ட்ரேட் இங்கே க்ளோஸ் பண்ணல. நான் டார்கெட் பண்ணது ஐ திங்க் ஒரு அரௌண்ட் ஹியர் 2.5 ஆருக்கு மேலே தான். 2.5 ஆர் ரீச் ஆயிடுச்சு எனக்கு. நான் இங்கேருந்து எனக்கு ஒரு 3 ஹேண்டில் நினைக்கிறேன். எனக்கு ஒரு 3 ஹேண்டில் தான் தேவைப்பட்டுச்சு இந்த ட்ரேடில். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த 3 ஹேண்டிலுக்காக வெயிட் பண்ணேன். ப்ரைஸ் 2.5 ஆர் கொடுத்தா அங்கேருந்து அப்படியே திருப்பிட்டான். நான் அப்புறம் க்ளோஸ் பண்ணது ஒரு 2 ஆர்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த ட்ரேட். ஐ திங்க் இந்த கேண்டில் நினைக்கிறேன். இந்த கேண்டிலே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் த ட்ரேட் பில்ட் டவுன். நான் எக்ஸிக்யூஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா M1 கிலோ தான் பண்ணேன். இன்னும் லோட் ஆகுது. இங்கே தான் இதிலே மாற்றிட்டு நான் அதை ட்ராப் பண்ணி வச்சிருந்தேன் எங்கே இடத்துல. ஓகே இருங்க எக்ஸிக்யூஷன் ஷோ பண்ணுறேன். எக்ஸிக்யூஷன் எங்கே இந்த நினைக்கிறேன்.
இங்க பேஸ்ட் ஆகல. இங்கயா? என்ன கைஸ், சார்ட் காப்பி பண்ண பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. நான் வந்துட்டான் சிங்கக்குட்டி. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்திருந்தேன். இது வந்து என்ட்ரி. இங்க இங்க இந்த கேண்டில் இதுக்கு அடுத்த கேண்டில் போட்டான்னு நினைக்கிறேன். கீழே போட்டேன். எக்ஸிட் க்ளோஸ் வந்து 2.5 ஆர் போயிட்டான். பட் இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணி தட்ஸ் ஆல் கைஸ். ஆல்சோ ப்ரைஸ் மேலே போவான்னு தெரியும். நான் டார்கெட் பண்ண இடம் இந்த ப்ரீவியஸ் இருந்த அந்த ஐஸ் எல்லாம், இந்த ஐ தான் டார்கெட் பண்ணா அங்கே ரீச் ஆயிட்டான் ப்ரைஸ். இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணேன், அவன் பாருங்க இங்கே தான் டார்கெட்டு ரீச் ஆயிட்டான். சரி, அப்புறம் இன்னொரு ட்ரேட்லாம் கொடுத்தான் இந்த இடம் நினைக்கிறேன். இந்த ஒரு M15 டிசி ஃபார்ம் பண்ணான், வந்தான் அங்கே அப்படியே டக்குன்னு படான்னு இங்கே கெயின் ஏதோ ஒரு பெரிய ரேஞ்ச் நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஆர்டர் பிளாக் 30 மினிட்டோட தான் இருக்கும். அது 30 மினிட் இல்லையா? ஓகே, M15 ஆர்டர் பிளாக் தான் இந்த இடத்துல. M15 ஆர்டர் பிளாக்ல மறுபடியும் மேலே போயிட்டான். H1ல எதுவும் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை, யாருக்கு தெரியும். அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கோட பிரேக் டவுன். ஓகே, நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய்.